வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு பெட்டி இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அழகான ஒரு ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சமயத்தில் நைட் ஆனால் ஹீரோக்கு டெய்லி எழுதுற பழக்கம் இருக்குது. வைஃபுக்கு தெரியாம வந்துட்டு எதையோ வந்துட்டு மறைச்சு வச்சு எழுதிட்டு இருக்கிறாரு. இது விஷயம் வைஃபுக்கு தெரிய வர ஒரு நாள் அவர் வெளியே இருக்கிற சமயம் பார்த்து அந்த டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு திடுக்கிடும் உண்மைகள்லாம் வந்துட்டு வெளியே வருது. இப்படிப்பட்ட ஆளா நீ இவங்க கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இப்படி என்னதான் நடந்தது, என்ன ஆச்சு அப்படிங்கிறது படத்தோட மீதி கதையா இருந்தது. இந்த படத்தோட டைட்டில் கருப்பு பெட்டி அப்படின்னு கேட்கும் போதே நமக்கு வந்துட்டு அந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்கும், ஒரு அமானுஷம் இருக்குமோ, புதையல் இருக்குமோ, தேடி போவோம், அது இதுன்னு என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி ஒன்றுமே இந்த படத்தில் கிடையாது. அதுதான் நமக்கு கொடுத்த பெரிய ட்விஸ்ட்டு. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப சுமாராக இருந்தாங்க. எந்த இடத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ஃப்ளாட்டாக போகுது, ஒரு சுவாரஸ்யமே கிடையாது. முக்கியமாக அந்த டெய்லி எடுத்து படிக்கிற காட்சிகள், ஹஸ்பண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், அது இவங்க லாயர் அப்படிங்க கடைசி ரிவீல் பண்ண விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபத்தமாக இருந்தது. லாயர் தானே கேட்க வேண்டியதானே, என்னங்க இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க, இத்தனை பொண்ணோட சொல்லலாம் அது இதுன்னு வந்துட்டு அந்த டெய்ரியில் இருந்தது, அந்த சம்பவம் உண்மையா என்னன்னு கேட்டுட்டு வர வேண்டியதானே. எதுவுமே கேட்காம அவங்களா டிசிஷன் எடுத்து அவங்களா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அவங்களா இவர் கூப்பிட்டு கோர்ட்டில் நிறுத்தி அவங்களா இவங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் தள்ளி கடைசியாக வந்துட்டு அவங்கள பற்றி அவர் ஒரு ரீசன் சொல்கிறார், சின்னதாக ஒரு ரீசன், இதனால தான் டெய்ரியில் எழுதுறேன்ட்டு. அது எதுக்கு மறைச்சி வச்சு நைட்டானா சரி ஓகே எழுதுறீங்க, காலைல சொல்ல வேண்டியதானே. இல்லை அவங்களே வந்துட்டு இந்த டெய்ரியில் என்னம்மா இப்படி எழுதியிருக்கீங்களே, என்ன யாராச்சும் அப்படி வந்துட்டு சொந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்காங்க, டெய்ரியில் எழுதி வைப்பாங்களா? இது சின்னதாக வந்துட்டு ஒரு சென்சிபிள் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக என்ன கடுப்பேற்றுற படமாக தான் இந்த கருப்பு பெட்டி அப்படிங்கிற திரைப்படம் வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. கடைசி இவங்களே போயிட்டு எல்லாத்தையும் பண்ணி இவங்களே வந்துட்டு அவருக்காக நின்று வாதாடவும் போகிறாங்களாம். பாவா முடியலப்பா. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.